வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தனுஷு ஒரு ரசிகர் மன்ற கொடிய லீக் அவுட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு கேட்டா, நாங்க ஏற்கனவே ரசிகர் மன்ற கொடிதேன். இப்ப எதார்த்தமாத்தே வெளிய வந்துருச்சு. நாங்க ஒண்ணும் அத வேணும்னே வெளியேத்தல அப்படின்ற மாரி அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வேற குடுத்திருந்தாங்க. அதுபோக ஹைதராபாத்ல இருந்து வந்தாரு. அரசியல் கட்சி தொடங்க போறியா? நிறுவனர் கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் சொல்லிக்கிறாம வண்டியில ஏறி போயிட்டாரு. இதுதான் இதுவரைக்கும் நடந்தது. இப்ப 28ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு பெரிய கூட்டத்த கூட்டி, அது இது லொட்டு லொசுக்குன்னு எத பேச ஆரம்பிச்சுட்டாரு. நான் இளைஞர்கள் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், வெற்றி பெற வரைக்கும் நாங்க விட போறதில்ல. அப்படி இப்படின்னு ரஜினிகாந்த் எப்படி சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருக்காரு விஷயத்துக்கு வராம, அது மாரி மருமகனும் சுத்தி சுத்தியே வந்துகிட்டு, லிங்கா, நமச்சிவாய வாழ்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்த கூட்டி, நாங்க பார்த்துக்கிறோம், வச்சுக்கிறோம். மொத்த அரசியலுக்கு அவர் தயாராயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் ஒண்ணு தெள்ளத் தெளிவா நமக்கு செய்தி வந்துருச்சு. இதத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது அதான் தானா லீக் அவுட் ஆகல. அதாவது எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் தான் வாழ்வு அப்படின்னு அவர் ரசிகர் மன்ற கொடியில எழுதி, அதான் நான் இது கொடி எழுதி 7, 8 வருஷம் ஆச்சு. இப்ப தானா வெளி வந்துச்சு. நான் ஏத்துக்கிற முடியல நம்ம. அப்ப இது வேணும்னே திட்டமிட்டு சொன்ன உடனே, அப்ப அதுக்கு உண்டான வேலைப்பாட அவங்க இறங்கிட்டாங்க. விஜய பத்தி நம்ம இதுவரைக்கும் விஜய பத்தி நம்ம சினிமா உலகத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம், அவருடைய வசூல், இந்த படம்லாம் நம்ம இதுவரைக்கும் தேடுனதே கிடையாது. இன்னைக்கு தான் நம்ம அத பத்தின கேட்டோம், தேடுனோம். அதுக்குண்டான பதில் நமக்கு ஓரளவு கிடைச்சிச்சு. விஜய் தளபதின்னு ஒரு சினிமா உலகத்துல அவருடைய பேரு. அதுக்கு இடையில அவர் சமீப காலமா ஒரு 7, 8 வருஷம், ஒரு 6, 7 வருஷத்துக்குள்ள அவர் வாங்கிட்டு இருக்க சம்பளம் ஒரு படத்துக்கு 150 கோடியில இருந்து 200 கோடி வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதிகபட்சமா அவர் வாங்கின படம் லியோ தான். 200 கோடி ரூபா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்ல. 150 கோடி இருக்கலாம், 100 கோடி இருக்கலாம், 75 கோடி, 60 இப்படி பட்டியல் புறம் இருக்கு அவர் படமும். அப்ப அவருக்கு ரசிகர் மன்றது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு தோராயமா ரசிகர் விஜய் ரசிகர் மக்கள் மன்றம்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிட்டா ஒரு 85,000 பேரு, 85,000 ரசிகர் மன்றம் இருக்கிறதா ஒரு செய்தியெல்லாம் நமக்கு வருது. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவருக்கு உண்டான செய்தி. இதை வச்சு ஒரு அரசியல் கட்சியா மாத்தினாரு, கட்சியில் நின்றாரு, பல பிரச்சனையை சந்திச்சாரு. ஜனநாயகம் ரிலீஸ் இல்ல, 41 பேரு மரண வழக்கு. அதுபோக பொண்டாட்டி புருஷன் சண்டை, அவருக்கு சங்கீதா அவர் பொண்டாட்டிக்கு சண்டை, கோர்ட் வரைக்கும் போய் படியேறி, மயன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், இப்படி இருக்கிறதா பல பக்கம் ஏறி இறங்கி எப்படியோ மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சரா தேர்வு பண்ணிட்டாங்க. இதுதான் அவருடைய விவரம். அப்புறம் ரஜினிகாந்தை பத்தியும் தேடணும். ரஜினிகாந்துக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. அவர் இப்ப அரசியலுக்குள்ள வரப்போறாரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமா ஷாப்பிங்லாம் போறாராம் ரஜினிகாந்த். இது தெரியுமா உங்களுக்கு? ஷாப்பிங் ரஜினிகாந்த் போறாராம். ஷாப்பிங் எந்த காலத்துல ரஜினிகாந்த் போனாரு? எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் ஷாப்பிங் ரஜினிகாந்த் போவே இல்ல. பொண்டாட்டி போவாங்க. அவர் போனா வெளியே வர முடியாது. ஷாப்பிங் போனா. அப்படி இருக்கக்கூடிய அவர் ஷாப்பிங் போனானா, பொம்பளை ஆளுகளுக்கு அங்க உள்ள ஊழியர்களுக்கு பூரா கை கொடுக்குறாரு, போட்டோ எடுக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நேரடியா வந்தா நம்மள வைவாங்க. ஏன்னா பலமுறை முதலமைச்சர் சீட்டு அவர் தட்டிச்சு, பலமுறை வாங்க வாங்கன்னு ரசிகர் பூரா கெஞ்சினேன், கூத்தாடினேன், கத்துனேன், கதறினேன். அதை பூரா விட்டுட்டு நான் அரசியலுக்கே வரல அப்படின்னு பயந்து ஓடி போனாள். திடீர்னு அப்ப எதுக்கு திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாதிரியா நம்ம நினைப்பாங்க, அசிங்கமா நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்கிறதுக்காக அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாருன்னு இப்ப செய்தியெல்லாம் நமக்கு தேவை இப்போ வந்துகிட்டே இருக்கு. சரி, ரஜினிகாந்தை பொறுத்த அளவுல அவருக்கு ரசிகர் மன்றம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏன்னா அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம்லாம் முன்னாடி கட்சியா மாத்தினாரு. அப்புறம் அதே மக்கள் நல ரசிகர் மன்றமா இப்ப இயங்குது அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் நமக்கு இருக்கு. சரி, அவருக்கு எவ்வளவு ரசிகர் மன்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல கூகுள்ல என்ன சொல்றாங்கன்னா, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இன்னதுன்னு அவர் கணக்கெல்லாம் தெரியல அப்படின்னு கூகுள்லயே தட்டுறாங்க. 85,000 ரசிகர் மன்றங்கிறது ஆரம்ப காலத்துல. சரி, ரஜினிகாந்துடைய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 225 கோடி ரூபாய் வாங்குறாரு. அவருடைய வயசு 75, 76. அவருடைய வயசு பாருங்க, 75, 76 ஆச்சு. ஆனா சம்பளம் 225 கோடி. விஜய் 200 கோடி வாங்குறாரு. இவருக்கு இன்னும் 25 கோடி இன்னும் லீடிங்லேயே இருக்கார் ரஜினிகாந்த். வயசு 25 வயசு அவர் லீடிங்கு. இவர் வயசு 25 வயசு கம்மி. விஜய் அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை விஜய் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம், அவர்ல இருந்து பறிச்சிடலாம், அல்ல அவர் முந்திரலாம். அவர் முந்திட்டாலே பறிச்சது மாதிரி தானே, முந்திரலாம் அப்படின்னு அவர் முயற்சி எவ்வளவு பண்ணாரு. ஆனா இது வரைக்கும் அவரால் அதை வாங்கவே முடியல, அவர்கிட்ட இருந்து அதை பறிக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார்னா என்ன? சூப்பர் ஸ்டார்னா ஒரு கணக்கு இருக்குல்ல, எல்லாருக்கும் போறே வரணும் கூட சூப்பர் ஸ்டார்னு கொடுத்துட முடியாது. படம் எடுக்கிறவன், விநியோகஸ்தர், தேட்டருக்காரன், எல்லாருக்கும் பணம் கொட்டணும்னு கொட்டணும். படத்தை கதையே இருக்கக்கூடாது. கதையே இருக்கக்கூடாதப்பா. சூப்பர் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? கதை எந்த கதையுமே அதுல இருக்கக்கூடாது, பொருளே இருக்கக்கூடாது. ஆனா பணம் எவன் அவரை வச்சு எடுத்தாலும் கொட்டணும்னு கொட்டணும் பணம். அதை பார்த்துங்க, விநியோகஸ்தர் கொட்டணும், தயாரிப்பாளர் கொட்டணும், தேட்டருக்காரனுக்கு கொட்டணும், சப்டீலர்காரனுக்கு கொட்டணும். பணம் அவர் கால் எடுத்து வச்சாருன்னா பணம் லட்சுமிக்கு கொட்டணும். அவருக்கு பேர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு சினிமா உலகத்துல ஒரு எல்லை. அந்த எல்லைய இன்னும் விஜயால பிடிக்க முடியல. இன்னும் விஜயால பிடிக்க முடியலப்பா. அவர் எவ்வளவு ஒரு முதலமைச்சரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய அவ்வளவு தூரம் உயரமான, ஆழமான, உயரமான இடத்த இன்னும் இவர் துரத்தித்தான் பாப்கார் வலைக்கு. அவர் இடத்த முடிக்கவே முடியல, துரத்தவே முடியல.
நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒண்ணு நாம போட்டிருக்கோம். பல பேரால அத பார்த்திருக்க முடியாது. ஏன்னா பல பேர் இப்ப உள்ள வந்திருப்பீங்க. புதுசா பார்த்திருப்பீங்க. சசிகலாவும், ஜெயலலிதாவும் போயஸ் கார்ட்டர்ல இருக்காங்க. அவங்க முதலமைச்சரா இருக்காங்க. 94, 95, 91ல இருந்து அவங்க தான் இருக்காங்க. 91ல ஜெயலலிதா இருக்கும்போது, ரஜினிகாந்த் போம்போது கேட்ட அடைச்சு போட்டு போறது. அந்த வழியில போம்போது. ஏன்னா ஜெயலலிதா வீட தாண்டி தான் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகணும். போயஸ் கார்ட்டர்ன்னு. அப்போ அடைச்சு போட்டு போறது. அடைச்சு போட்டு விட்டோன்னே, ஒரு நாள் பார்த்தாரு. ஏன்னா ஷூட்டிங்க்கு அவருக்கு பல வேலை இருக்கும். அவர் பல நாடுகள் போற ஆளு. அப்படீன்னோனே இவர் பார்க்குறாங்க. ரஜினிகாந்த் எப்ப வர்றாரோ அப்ப அடைச்சு போட்டு போறது. போலீஸ சொல்லி ஜெயலலிதா. "ஏய் ரஜினிகாந்த் போனா அடைச்சு போட்டு போடு. விடாத. அவன் எதுக்கு இங்கிட்டு வர்றான்?" வீம்புக்குன்னே அடைச்சு போட்டுறது. இந்த ஆளு 1 நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, 10 நாள் பார்த்தாரு, கோவி பொங்கி எழுந்துட்டாரு. எனக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏன் வெளிய நீ ஏன் அடைக்கிற? முதலமைச்சர் வேலை நான் வேணாமா? முதலமைச்சர் வேணா தனியா ஒரு வீட கட்டி, காட்டுக்குள்ள வீட கட்டி அங்க இருங்கய்யா. நாட்டுக்குள்ள வரும்போது நான் போயஸ் காட்டுறேன் உன்னை இந்த வீட தாண்டி தான் நான் போனேன். நான் அதுக்காக ஏரோப்ளேன்ல போய் இறங்க முடியாது வீட்டுக்கு? அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஓவரா டென்ஷன் ஆயிட்டாப்ல ஜெயலலிதாவுக்கு எதிர்த்தாப்ல. அப்ப வீம்புக்குன்னு அடைச்சு போட்டுட்டாங்க. ரஜினிகாந்த் போவே முடியல, வரவே முடியல. அப்ப என்ன செஞ்சுட்டாரு? இப்படியா நீங்க பண்றீங்க? அப்படின்னு சொல்லி பதவி திமிரா உங்களுக்கு? பதவி ஆணவமா ஜெயலலிதாவுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா இவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி ரஜினி. எப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் என்ன பண்ணிட்டார்? டக்குன்னு காரை விட்டுட்டு கதவை பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நேரா ஷூட்டிங். ஏவிஎம் ஸ்டுடியோ வரைக்கும் நான் நடந்துட்டு வீடு. ரஜினிகாந்த் நடக்கிறாரான்னு சொல்லி மெட்ராஸே தம்பிச்சு போச்சு. மெட்ராஸில் எல்லா பேரும் தொழியேட்டி ஏறி வந்துட்டார். ரஜினிகாந்துக்கு பாதை விட மாட்டேங்கிறாங்களாம். ஜெயலலிதா அடைச்சு போட்டு பிடிச்சான். அதனால நடந்தே வர்றாராம் அப்படின்னு சொல்ல விட்டு கிளம்பிட்டான். பார்த்துக்கங்க. இத்தனை பேர், இத்தனை கோடி பேர் தான் வர்றேன் ரஜினிகாந்தை பார்க்க போறேன்னு தெரியல. ரஜினிகாந்த் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? நம்ம இப்படி சொல்றோம். ரஜினிகாந்த் உயிருக்கு ஆபத்து வந்தா எவ்வளவு கர்நாடகத்துல பிரச்சனை வரும், தமிழ்நாட்டுல பிரச்சனை வரும். சாதாரண விஷயமா ரஜினிகாந்துக்கு ஒரு ஆபத்துனா? அதனால கேன்னு கூட்டிட்டாங்க. கடைசியில போலீஸ் டிஜிபி அவன் இவன் லொட்டு லொசுக்கு வந்து எஸ்பி கும்பிட்டு கூத்தாடி, ஐயோ சாமி நீ வண்டியில ஏறுங்க சாமி, மெட்ராஸி தம்பிக்க போகுது, வண்டி ஏறுங்க ஏறுங்க கெஞ்சி கூத்தாடி, இனிமே உங்களுக்கு நல்லா பாதை விடுறான், நீங்க போங்க அப்படி கெஞ்சி கூத்தாடி. கடைசியில் அப்ப ரஜினிகாந்த் கொண்டாந்து கார்ல வம்படியா ஏத்துனாங்க. டிஜிபில இருந்து எஸ்பி முதற்கொண்டு தலைமைச் செயலாளர் அதுக்கு அவர் கூட வந்து ஏத்துனாங்க. என்னடா இது ஜெயலலிதாவுக்கு இது என்ன லூசு ஊசி பிடிச்சி போச்சா? ரஜினிகாந்தோட ஏன் போய் மோதிக்கிட்டு கிடக்கு? அந்த ஆளு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, நீ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க. உனக்கு அந்த ஆளுக்கு என்ன இருக்கு? உங்க 2 பேருக்கு சண்டைனா பேப்பரோட வச்சுக்கலாம், வைக்கலாம். அப்ப பாட்சா படம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினி. பாட்சா படம் எவ்வளவு பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினிகாந்துக்கு. தொட்டதெல்லாம் பணம் கொட்டுது. கிராமப்புறங்கள்ல எங்க ஊரு சாதாரண ஊர். அப்ப 2000 மக்கள் தொகை, 3500 மக்கள் தொகை எங்க ஊர்லயே. பாட்சா படம் போட்ட உடனே 10 நாள் மழையா எங்க ஊர்ல. 10 நாள் மழையிலையும் ஒரு 2000 பேர் வாசலே நிக்கிறேன். எப்படா திறக்கும் பாருங்க. படம் போடுறதோ 7 மணி, இவன் காத்துட்டு கிடக்கிறதோ 4 மணி. எல்லாரும் பழைய கஞ்சியை கொண்டாந்து வச்சு காத்து கிடக்குறாங்க. எல்லாரும் வாசல காத்துட்டு கிடக்கிறது கொட்டகை. கொட்டகையில கொண்டாந்து காத்து கிடக்குற ரஜினி படம்னா கொண்டு பார்த்தா பாய்ச்சாவெல்லாம் பொடி கட்டி பறக்குது வசூல். பார்த்தவொடனே ஜெயலலிதா பார்த்துச்சு, சரி ரைட்டு, நம்ம மேல அதிருப்தி ஆகிப்போச்சு, நம்ம மேல ஓவரான அதிருப்தி ஆகிப்போச்சு ஆட்சி மேல, இனி நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. அதனால நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்றது? பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தியான ஆள் யார் இந்த நாட்டில் இருக்குங்க? ரொம்ப சக்தியான ஆள் யாரு நம்மளை தவிர? நம்ம எலெக்ஷன் தோத்து போவோம், திருப்பி கருணாநிதி வந்துடுவார். கருணாநிதியை வரவிடக்கூடாது. இதுக்கு என்ன பண்றது? இந்த நாட்டுல சக்தியான மனுஷன் எவன் இருக்கான்? அப்ப ரஜினிகாந்தே இருந்திருக்கேன். அவங்க கணக்கு ரஜினிகாந்த் தான். அப்ப ரஜினிகாந்த் சும்மா உரண்டை இழு, அவனுக்கு கோவம் வர்றாப்புல செய்யு, டார்ச்சர் பண்ணு, பாதை அடை, எங்க வர சும்மா போலீஸை வச்சு ரைடு பண்ணு, கேவலமா பேசு, அசிங்கமா பேசு. அவன் அரசியலுக்குள்ள வரட்டும். அரசியலுக்குள்ள வந்து அவன் கட்சி ஆரம்பிக்கணும். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டா எதிர் போட்டு கூட ரஜினிக்கு போயிடும். கருணாநிதி அவர் கட்சி ஓட்டு விழுங்க, நமக்கு கட்சி ஓட்டு விழுங்க. ஆக மொத்தம் நம்ம திருப்பி ஆட்டோமேட்டிக் ஆட்சிக்கு வரலாம்னு சொல்லிட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் பிளான் போட்டு ரஜினியா மண்ணுக்கு இழுக்கிறாங்க. 2 பேரும் உரண்டை இழுக்கிறாங்க. வான்னு சொல்லிட்டு இடைஞ்சல் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ரஜினிகாந்த் பட விழாவில் பயங்கரமா பேசிட்டாரு. எங்க வேணா வெடிகுண்டு கலாச்சாரம் அது இதுன்னு பேசிட்டு, இது பேசணும் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. வரைக்கும் கடைசியில பாதி ஊரை யதார்த்தமா நடக்கல, இது ஊரா திட்டமிட்டே நடக்குது. பாத்துக்குங்க. ரஜினிகாந்த் கூட களத்துல இறக்கணும்னு சசிகலாவும் ஜெயலலிதாவும் பிரேச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடுமையா பிரேச்சித்தம் பண்ணிக்காங்க. கடைசியில பார்த்தா கேன்னு கிளம்பிட்டேன், அங்கிட்ட எதிர்ப்பு வருது, இங்கிட்ட இது வருது. கர்நாடகத்துல நான் உண்ணாவிரதம் இருக்கு பண்ணி ரஜினிகாந்த் கிளம்பிட்டார். நான் 1 கோடி தரீங்கிட்டார், 2 கோடி தரேன், ஊனமுற்றோர் ஊரா தரேன்ட்டார் ரஜினிகாந்த். அதை எடுத்து பாருங்க, வீடியோலாம் பார்த்தா நம்ம பிறப்பா இருக்கும், புல் இருக்கும். அப்ப கரண்டா கேன்னு தரண்டா ரஜினிகாந்துக்கு தம்பிச்சு போச்சு, நாடே தம்பிச்சு போச்சு. அப்ப சொல்றேன், ரஜினிகாந்த் 234 சீட்டுமே ரஜினிகாந்தே பிடிப்பாரு அப்படின்னு எழுதுறேன், பத்திரிகையாளர் எழுதுறேன். அப்ப அது ஒண்ணு செஞ்சிருச்சு. இது ஒரு தொடர்நடிங்க. கடைசியில மூப்பனாரையும் கருணாநிதியும் ஆதரிச்சிருச்சு. அது ஒரு பக்கம் ஆதரிச்சு டல்னு இதுவாடுக்கு போயிருச்சு. அது ஒரு பக்கம் பெரிய சான்ஸ் ஒண்ணு ரஜினிகாந்துக்கு வந்தது கிடையாது. அப்புறம் இப்ப இருக்க ஒரு அரசியல் 2020, 19, 20 அப்படி வந்தா கொரோனா வந்துருச்சு, அதுன்னு ஓடி போனாரு. அது வேற. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க, விஜய் வந்த உடனேயே இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் இருக்கே, இந்த வாய்ப்பை நம்ம கோட்டை விட்டு விட்டோமேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்துக்கு தூக்கம் வரல, ஒண்ணுமே சாப்பிட முடியல, தூக்கம் வரல. என்னடா 76 வயசு நமக்கு, இந்த நாட்டுல நம்ம தான் சூப்பர் ஸ்டார், 50 வருஷம் சூப்பர் ஸ்டார்.
ஒரு நாள் 2 நாள் இல்ல. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கல சூப்பர் ஸ்டார்ன்னு. 50 வருஷமா ரஜினிகாந்த கீழ விழுத்தாட்டவே முடியல யாராலையும். எவ்வளோ பேர் வந்தாங்க. ரசிகர் நடிகர்கள். ஒண்ணு கிட்டக்க கூட போக முடியல. வசூல்ல கிட்டக்க போக முடியல. ரசிகர்ல கிட்டக்க போக முடியல. ரஜினி மேல வச்சிருக்கக்கூடிய ரசிகர் வந்து பைத்தியக்காரங்க. சுருக்கமா நான் தான் சொல்றேன்ல. வெறி உண்டு உயிரே குடுக்கக்கூடிய ஆளுங்க அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஆளு. ஆனா அந்த ரசிகர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. பாருங்க இன்னுமே 25 கோடி லீடிங்லயே இருக்காராம். இன்னும் விஜயால பிடிக்க முடியல. ரசிகர் மன்றத்துல கூட 1.5 கோடி பேர் இருக்கு. விஜய்க்கு 80 லட்சம் 90 லட்சம் தான் இருக்கு. 1.5 கோடி பேர் இன்னும் ரஜினிகாந்துக்கு இருக்காங்க. அப்ப இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தூக்கமே வரல. ஏன் நம்ம கட்சியாரம்பி பொண்டாட்டி, மருமையன், அவர் இவர் அமித்ஷா அவர் எல்லாம் நோண்டி எடுத்து ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை போட்டு நொச்சொன்னு வண்டு குடைஞ்ச மாதிரி குடைஞ்சு கடைசியில் இப்ப தனுஷை கொண்டாந்து போதும் இப்ப காலடி எடுத்து வைக்கிறாங்க. நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், இன்னும் சொல்லாம ஒன்னொன்னா ஆரம்பிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு இடையில இப்ப ரஜினிகாந்த் நீ ஆரம்பிச்சிருவாரு, கரெக்டா ஆரம்பிச்சிருவாரு. அவருடைய ஸ்டாண்ட சொல்லிடுவார். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் அரசியலுக்குள்ள வர போறேன். அவங்க ரஜினிகாந்த் போட்டாட்டி மக்கள் மேடைன்னு இங்கிட்டு ஒரு பக்கம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு ஒரு பக்கம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே பெரு நதி எங்கே ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா கடலுக்கு கீழே தான் ஓடலாம். யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. கண்ணு கீழே தான் கடலுக்கு கீழே பெருநதி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருக்கு என்ன தெரியுமா? சரி உலகத்திலேயே பெரிய மலை எங்க இருக்கு அப்படின்னா பூமி கீழே தான் இருக்கான். பூமிக்கு மேலேயும் கிடையாது, பூமி கீழே தான் இருக்கான். அது கண்ணுக்கு தெரியல, ஆனா மலை இருக்கு, உள்ள பெருமலை இருக்கு. அது மாதிரிதான் ரஜினிகாந்தனுடைய செல்வாக்கு. ரஜினிகாந்தனுடைய செல்வாக்க லேசா நினைச்சிருக்கீங்க எல்லாருமே. ரஜினிகாந்த் வந்தாக்க அவளே படம் உலகமே தம்பிச்சு நின்று போகும். உலகத்தை தமிழ்நாடு தம்பிச்சு நின்று போகும். ஆனா இப்ப தெரியாது யாருக்கும். இது என்ன விஷயம்னா அவர் வந்துட்டு ஓடி போறாரு அப்படின்னு தான் ஒரு கம்ப்ளைண்ட் நின்றுக்குறோம். ஆனா அவர் வந்துட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கடுசா இருக்கும் அரசியல்ல. சாதாரண விஷயம் இல்ல. ரஜினிகாந்த் வந்து களத்துல இறங்கி நின்றுட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கடுசாயிரும். ரொம்ப சிக்கலாவும் ஆயிப்போம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும். நீங்க அதிமுக வந்துடும், அதிமுக வந்துருங்கிற அந்த கதையெல்லாம் நீ கிடையாது. அப்ப ரொம்ப கோளாறாகி போகும். எங்கிட்டு போய் நிக்குது, எங்கிட்டு போகுது, வருது அப்படிங்கிற யாராலையும் கணிக்கவே முடியாது. குத்துத்திலே நான் குண்டாக்க மாட்டேன். ஏன்னா பொதுமக்கள் ஓட்டே தேவையில்லை. இதுல வந்து கவனிக்கக்கூடிய விஷயம். விஜய்க்கு பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டேன். ரஜினிகாந்துக்கு பொதுமக்கள் ஓட்டே தேவையில்லை. அவருடைய ரசிகர் மட்டுமே 1.5 கோடி பேர் இருக்காங்க. விஜய்க்கு எத்தனை பேர் போட்டிருக்கான்? 1,72,00,000 பேர் போட்டிருக்கான், பொதுமக்கள் கூட சேர்ந்து. ஆனா ரஜினிகாந்துக்கு ரசிகர் மன்றம் மட்டும் சேர்ந்தா 1 கோடியே 1.5 கோடி ஓட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஒரு கணக்கு பண்ணி இப்ப இறங்கி களத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த் மருமையை தனுஷ் எல்லாரும் அவர் கொண்டாட்டி, அதே போல பின்னாடி இருக்கக்கூடிய பல சக்திகள் எல்லாரும் அவர் இயக்கி அவரை கொண்டாந்து களத்துல இறக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலுக்குள்ள. எதிர்காலம் இனி போகக்கூடிய காலத்துல விஜயை நான் விசாரிச்சதுக்கு மட்டும் விஜய் நிர்வாகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா ரொம்ப வலுவா வந்து நிர்வாகத்தை மாற்றி அமைக்கிறதா கூட ஒரு செய்தியா வருது. ஆனா இது வரைக்கும் நமக்கு அது பலன் தெரியல. பலன் தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனா 2 வருஷத்துக்குள்ள பெரிய லெவல்ல இவங்க வந்து அடியெடுத்து வச்சுருவாங்க. இந்த கோஷ்டி வந்து அடியெடுத்து வச்சிருச்சுன்னு வைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. வழி தெரியாம போயிடும். தேவகாங்கிற கட்சியெல்லாம் வழி தெரியாம போயிருமியா? சாதாரண விஷயம் இல்லையா? அந்த ஆள் வந்தா, ரஜினிகாந்த் வந்தா சாதாரண விஷயம் இல்ல. தேவகா, திமுக, அதிமுக இதெல்லாம் எந்த பக்கம் ஓடுதுன்னே சொல்ல முடியாது.